நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. த க்ரோன் வெல். இப்போ எடுத்துக்கிறதெல்லாம் இப்போதைக்கு இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் அந்த ரேடிஷு, சின்ன பட்டன் ரேடிஷு அதெல்லாம் போட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தயாரிச்சுக்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி கேபேஜ், இட்ஸ் வெரி க்ரீன் கேபேஜ். அது வந்துட்டு இந்த ஏரியாவில் போட்டுக்கிறேன். இங்கே லேபிளும் இருந்துச்சு. இப்போத்துக்கு சின்னதாக தான் இருக்குது. இது ஒண்டி தான் பெருசாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். விரலுக்குனா பெருசாக இருக்குது பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். ஜூனுங்க. இட்ஸ் சண்டே. எல்லாம் வேலை முடிச்சுன்னு இப்போ தான் வந்தேங்க. 8 மணிக்கு வந்தேங்க. ஐ ஸ்டில் ஹாவ் லைக் எ குட் 2 hours டு ஒர்க். ஸோ அதுதான் இப்போ ப்ராட் பீன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று பிச்சுன்னு வந்துட்டாங்க. இதெல்லாம் காஞ்சி போச்சு ஃபுல்லாக. அதுதான் பிச்சுன்னு வந்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இது ஒரு சிங்கிள் பிளான்ட். இது ஓவர் த வின்டர் வளர்ந்துச்சுங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. த க்ரோன் வெல். இப்போ எடுத்துக்கிறதெல்லாம் இப்போதைக்கு இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். திஸ் இஸ் அ வின்டர் ஹார்வெஸ்ட். இது சம்மர் ஹார்வெஸ்ட்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் வின்டர் ஹார்வெஸ்ட் தான் இது. ஆனால் தே க்ரோ ஃப்ரம் லைக் வின்டரில் வளர்ந்து இப்போது ஹார்வெஸ்ட் ஆச்சு. நான் இந்த ஸ்டேஜ் இருக்கிறப்ப பிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு போல இருக்கு. பட் ஐ லெட் இட் கோ. நான் இந்த மாதிரி இருக்கிறவங்கள விதைகள் எடுத்துகிட்டு இவந்தோ இந்த விதை பாருங்க, நல்லா இருக்கு. ஸோ இதை நான் இப்போவே நெட்டுறலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மழை வந்துட்டு இருக்கு வெளியே. ஸோ மேபி கொஞ்சம் அர்லியராகவே பிச்சிருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு தோணுது. பட் எனிவே தே ஆர் ஸ்டில் யூஸபிள். தே கேன் ஸ்டில் ஹேவ் திஸ். கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ தான். இந்த வெதர் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால தே பிகம் வெரி வெரி ட்ரை ஃப்ரம் வாட் ஐ சி. ஸோ நான் இப்போ வச்சிடலான்னு இருக்கிறேன். இதுங்களை ஒரு ரெண்டு மூணு செட்டு எடுத்து இப்போ வச்சுட்டேன்னா அது நெக்ஸ்ட் வின்டர் அதுக்குள்ளே வளர்ந்துடும். மீன்ஸ் லைக் வின்டர் சீசனுக்குள்ளே அதுவும் வளர்ந்து காய்ங்க விடும். அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு ரீசைக்கிளிங் ஓவர் த வின்டர் கூட போடலாம். ஐ திங்க் திஸ் க்ராப் யூ கேன் க்ரோ 24/7 12 months. வெரி குட்ங்க. ப்ராட் பீன்ஸ் இஸ் வெரி குட். ஸோ அதே லெவலில் கொஞ்சம் வெங்காயம் கூட கலெக்ட் பண்ணேன் இப்போ தான். பெரிய இது ரொம்ப காற்று இருக்குங்க. இட்ஸ் டூ விண்டி அண்ட் நல்ல க்ளவுடியாக இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ வெதர் இதுவாக இல்லை. இட் வாஸ் நாட் டூ ஹாட். ஸோ காற்று நல்லா இருக்கிறதுனால 2-3 வெங்காயம் இதுங்கெல்லாம் சாஞ்சிட்டு இருக்கு. இவன் பூ இருக்குன்னு விட்டு வச்சதுங்கெல்லாம் ரொம்ப 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 சாஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுங்களை அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறேன். இஃப் தே ஆர் நாட் க்ரோயிங் ஓகே, வேறு ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸுங்க. அதுலேருந்து விதை எடுக்கலாம். பட் ஐ திங்க் ஆனியன்ஸ் இஸ் ஆல்சோ ரெடி டு ஹார்வெஸ்ட் சூன். ஏன்னா யூ கேன் சி நல்ல நிறைய இலைகள் எல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ தே பேசிக்கலி கால் திஸ் அஸ் ரஸ்டிங். ஸோ இலைங்க ரஸ்ட் ஆன உடனே யூ ஷுட் பி ஏபிள் டு பிக் தம் அப். ஓகே, லெட்ஸ் சி. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க ப்ராட் பீன்ஸு. இவ்வளோ தான் மிச்சம் மீதி இருந்தது இதில். ஆனால் இவ்வளோ அறுவடை, நல்ல பெரிய அறுவடை தாங்க. நல்லா 8 மாதம் 9 மாதம் நல்லா பேஷண்ட்டாக இருந்ததுக்கு இட்ஸ் குட் ஹார்வெஸ்ட். குட் ஜாப். மோர் அறுவடைங்க. திஸ் இஸ் ப்ராக்கலி ஸ்டெம். இது டெண்டர் ப்ராக்கலி ஸ்டெம்னுவாங்க. அது இப்போ ஆக்சுவலி சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் கசுப்பான டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு மாதிரி லைக் இட் ஹேஸ் அ வெரிட் டேஸ்ட். இட்ஸ் அக்வயர்ட் டேஸ்ட். எல்லாருக்கும் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். இதை அப்படியே கூட ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம், இல்லை பிளான்ச் பண்ணி சாப்பிட்லாம். மீன்ஸ் லைக் தண்ணியில் போட்டு சாப்பிட்லாம், சூடாக தண்ணியில். ஆர் டோன்ட் குக் இட் ஃபுல்லி. இது சும்மா ஒரு கிரில் மேலே போட்டு கூட சாப்பிட்லாம். ஹாட் கிரில் மேலே சும்மா அப்படியே இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் சார் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அண்ட் தென் இது கூஸ்பெரிஸுங்க. இட்ஸ் மிக்ஸு. ரொம்ப பழுத்துக்கிறதுங்கெல்லாம் கொஞ்சம் ரெட்டாக மாறிட்டு இருக்கு. லைக் தொட்டாவே பொலபொலான்னு இருக்குது. ஸோ இட் ஷுட் பி ஸ்வீட் இன்சைட். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுங்க லைக் மேபி தே வில் பி லைக் ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்வீட்டு டாட்னஸ் எல்லாம் இருக்கும் அதில். இது இன்னும் பாதி தான், இன்னும் நிறைய இருக்குது. அந்த எதிரில் இருக்கிற ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்குது பாருங்கள், அதில் லாஸ்ட் இயர் வச்ச கூஸ்பெரிஸ் இது.
அதில் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுட்டு போகலான்னு இருக்கலாம். ஏன்னா ஒரே மட்டும் எடுத்துகிட்டு போனாலும் வீட்டில் வேஸ்ட் ஆகிடும், எல்லோரும் யாரும் சாப்பிட்றதில்ல. மீன்ஸ் லைக் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, பட் இட் வில் நாட் கெட் ஓவர். அது இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகுது வர. இனி தருவடைங்க அதுங்க. இது ஃபுல்லாக இதுக்குது டபுள் பீன்ஸ், ப்ராட் பீன்ஸு, இது ரேடிஷு ப்ளஸ் உள்ள கீழே இது இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், கூஸ்பெரி, இது ப்ராக்கலி ஸ்டெம்ஸு அண்ட் அனியன்ஸு. இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. அது பட் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எவ்ரி திங் அட் த சேம் டைம். வாட் எவர் வி ஹேவ் இயர் இஸ் இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1 or 2 days ஆகும் இதெல்லாம் உரிச்சு இது பண்ணுறதுக்கு. ஸோ யா, குட் ஜாப். அதுவும் ஜூன்லேயே இவ்வளோ அறுவடை வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. ஜஸ்ட் பிகாஸ் த வெதர் ஹஸ் பீன் குட் அண்ட் தென் சம் ஆஃப் தம் ஹேவ் பீன் க்ரோயிங் ஓவர் வின்டர். அனியன் வின்டரில் வளர்ந்தது, ப்ராட் பீன்ஸ் வின்டரில் வளர்ந்தது, இதெல்லாம் சம்மர் க்ராப்ஸு. யா, ஐம் சூப்பர் ஹாப்பி அபவுட் ஹோல் திங். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் நேற்று ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்களா, ப்ராக்கலி ஸ்டெம்ஸு, அப்புறம் அந்த ரேடிஷு, சின்ன பட்டன் ரேடிஷு, அதெல்லாம் போட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தயாரிச்சுக்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். நேற்று ஈவினிங் பண்ணி வந்தது, நேற்றே கட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி ஐம் ஹேவிங் இட் வித் ஹுமஸ். ஹுமஸ் வந்துட்டு ஒரு மிடில் ஈஸ்டர்ன் டிஷ்ஷு, எனக்கு ரொம்ப இஷ்டம். பிகாஸ் அதில் சனா, அப்புறம் செசமி பேஸ்ட்டு, ஏதாவது தஹினி பேஸ்ட்டுன்னுவாங்க அந்த ஊரில். But this is a jalapeno hummus, which has that spicy kick as well. So this is my breakfast. Fresh produce from the allotment plus the hummus. நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. அது this is how I consume whatever I produce. And it's very, very fresh and very, very refreshing. And healthy as well. 23rd June, it's a Monday. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னரெல்லாம் சாப்பிட்டு வந்தேங்க. இன்றைக்கி 7 o'clock வந்துட்டேங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெதர் நல்லா இருந்துச்சு, அவ்வளோ ஒன்றும் சூப்பர் ஹாட்டெல்லாம் ஒன்றும் இருந்தில்ல. அண்ட் இட் வாஸ் அ பிட் க்ளவுடி as well. நல்லா இருக்கு பாருங்க க்ளவுட் ஃபார்மேஷன்லாம். ஸோ அதுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றிட்டாங்க, எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றிட்டேன். த நெக்ஸ்ட் ஜாப் ஐ எம் டூயிங் இஸ் திஸ். ஏன்னா இது ஸ்க்ரீன் போட்டதுலேருந்து அது ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ணல. ஸோ அதுக்கு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ படக்க வச்சுட்டு இது உள்ளே இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கிறேன் திங்ஸு. ஆஸ் யூ சி, கொஞ்சம் பிங்காக இருக்கிறதெல்லாம் பிங்க் கோல்ராபி, காலிஃப்ளவர், கேபேஜ்ன்றெல்லாம் கொஞ்சம் ஒரு மிக்ஸாக போட்டால் அப்புறமா அங்கே லெட்டஸ் தெரியுது பாருங்கள். அதே மாதிரி என்ன பண்ணலான்னுக்கிறேன், எல்லாத்துலேயும் எதனா ஒன்று போட்டுடலான்னுக்கிறேன். காலிஃப்ளவர், கேபேஜ் தான் மெயினாக போடலான்னுக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் டர்ன் அவுட் ரேஷியோ கம்மியாக இருக்குங்க. காலிஃப்ளவர், கேபேஜ் எல்லாம் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை. லாஸ்ட் டைம் நிறைய கட்சிச்சு, இந்த முறை ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் காலிஃப்ளவர், கேபேஜ் அண்ட் நார்மல் ஒயிட் கோல்ராபி, ஒயிட் நூக்கல், அதை போடலான்னு இருக்கிறேன். சரி, இது ஃபுல்லாக மூடிட்டு அப்புறமா ஒரே முட்டை மூடிட்டு அப்புறமா இது பண்ணலான்னு தான். இப்போ திறந்து வச்சுக்கிறது எப்படி இருந்தாலும் இங்கே சைடில் தொங்கின்னு இருக்கு பாருங்கள், சைட்லலாம் தொங்கின்னு இருக்கு பாருங்கள். அதுங்களெல்லாம் இப்போது இது பண்ணி டைட் பண்ணிடலான்னு இருக்கிறேன். திறந்து வச்சு தான் திறந்துட்டேன், ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணிடலான்னு. அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அதை கட் பண்ணி எடுத்துடலான்னு இருக்கிறேன் அந்த பக்கம். ஸோ யா, தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஜாப் நவ். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு மூடிட்டாக்கா அவ்வளோதான். அப்புறமா அவ்வளோதான், அது ஒன் ஆஃப் எல்லாம் ஹார்வெஸ்டிங் தான் ஓப்பன் பண்ணுவேன் அதை நெக்ஸ்ட்டு. லெட்ஸ் கெட் ஆன் வித் இட். ஆயிடுச்சுங்க, எல்லாம் ஃபுல்லி இப்போ தான் க்ளீன் பண்ணி ஒரு லேயர் ஆஃப் காம்பாஸ்ட்டும் போட்டு எல்லாம் அப்படியே க்ளீனாக ஈக்குவல் டிஸ்டன்ஸாக. அந்த இடத்துல கொஞ்சம் கோல்ராபி எக்ஸ்ட்ரா போட்டேன், பட் இது டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு இது தாங்க. ஸோ சவாய் கேபேஜ்னு இருக்குது பாருங்கங்க. ஸோ இந்த மாதிரி கேபேஜ், இட்ஸ் வெரி க்ரீன் கேபேஜ். அது வந்துட்டு இந்த ஏரியாவில் போட்டுக்கிறேன். இங்கே லேபிளும் இருந்துச்சு. ஸோ ஐ ஹாவ் புட் த லேபிள் தேர். அங்கே இருக்க பாருங்கள் லேபிள். நாங்கள் அதே மாதிரி கேபேஜு, காலிஃப்ளவரு, அந்த பக்கம் பிரசல் ஸ்ப்ரவுட்ஸு நிறைய போட்டேன். கோல்ராபி போட்டுக்கிறேன். இந்த ஏரியா பிரசல் ஸ்ப்ரவுட்ஸு, ஒயிட் கோல்ராபி அங்கே நிறைய போட்டு வச்சுக்கிறேன். கேபேஜு இது இங்கே தான், காலிஃப்ளவரு. ஸோ யா, வளர்ந்து வரட்டும் இருங்க. நிறைய தான் போட்டு வச்சுருக்கிறேன். லெட்ஸ் சி எது வருதோ. கொஞ்சம் அப்புறமா நிறைய ஒன்றுக்கு மேலே ஒன்று வளர்ந்துச்சுன்னா அப்புறமா ஐ கேன் ஸ்பேஸ் இட் அவுட். எது ஸ்ட்ராங் ஆகுதோ எடுத்துட்டு எது ஸ்ட்ராங் ஆகுதோ வச்சுன்னு கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுங்களை எடுத்துட்டாக்கா தே வில் க்ரோ அவுட். ஓகே, ஸோ யா, லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். 25th June, இட்ஸ் எ வென்ஸ்டே. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேங்க இப்போ தான்.
வீட்டுக்கு இது அலாட்மெண்ட்டுக்கு வந்தேன். இப்போ மெயின் வேலை எனக்கு இந்த இது கட்டுறது தாங்க. ஸ்ட்ரிங்ஸுக்கு இருக்கு பாருங்க, இந்த வெயிலில் தெரில இருங்க. ஸோ டொமேட்டோக்கு ட்ரெலிஸ் கட்டுறது தான் மெயின். குனிஞ்சு க்ளீனாக செப்பரேட் பண்ணி நான் பொதார் மாதிரி வந்துட்டு இருக்குது ஆல்ரெடி. இன்னும் 2-3 டேஸ்க்கு முன்னால் தான் யோசனை இதெல்லாம் பண்ணோன்னு. பட் அதுக்குள்ளே நல்ல பொதார் மாதிரி வளர்ந்துட்டு இருக்குதுங்க. மெயின்லி பிகாஸ் த சன் இஸ் குட். ஸோ எனிவே இப்போ அதை ஒன்று ஒன்றா செப்பரேட்டாக ஐசோலேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி கட்டுறேங்க. இல்லை தெரிஞ்சு பாருங்கள். ஸோ கீழே ஒரு கல் கட்டி மேலே ஸ்ட்ரிங்கு சுற்றி அப்படியே மேலே போதுங்க. ஸோ அது வளர அப்படியே சுற்றிட்டே இருப்பேன். அண்ட் இட் வில் க்ரோ அக்கார்டிங் டு தட். ஸோ அனதர் அப்டேட் இஸ் இதுங்க, மூலி. ஃபஸ்ட்டு ஏப்ரலில் போட்ட மூலிங்க இது. அது இங்கே போய் வச்சுருந்தேன் நான். இங்கே இதில் வெயினில் இதில் போட்டேன். முள்ளங்கி ரெட் கலர் என்னத்துக்குதுன்னு தான் தெரில. பட் ஆனால் போட்டது நான் நார்மல் முள்ளங்கி தான். பட் இது தேசி கடையில் ரெட் கலர் சீட்ஸாகவே இருந்துச்சு அது. ஸோ மோஸ்ட்லி அது ரெட் கலர் மூலி போலக்குது. ஸோ இங்கே தான் போட்டுச்சு. இன்னும் இருக்குது நிறையா. பட் இதுங்க ஒரு மாதிரி பூ வர மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் முத்திரமோன்னு நான் பிச்சிட்டேன். இப்போத்துக்கு சின்னதாக தான் இருக்குது. இது ஒண்டி தான் பெருசாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். என் விரலுக்குனா பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது உள்ள. ஸோ லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் இதுங்கெல்லாம் என்ன பூ விட்டு இதாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா காட்டுறேங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அது நல்லா இருக்கு. இங்கே ஒன்று நல்லா இருக்கு பாருங்கள். இதெல்லாம் கேரட்டுங்க. அப்புறமா இன்னொரு செட் கேரட்டுங்க இங்கே போட்டுக்கிறேன். அப்புறம் பீட்ரூட்டு. தே ஆர் டூயிங் ஓகே. இன்னொரு அப்டேட் வந்துட்டு இங்கே சன்ஃப்ளவருங்க நல்லா ஹைட் வந்துச்சுங்க. இப்போ ஒரு 4 அடி இருக்குது. அதுங்களுக்கும் நல்லா டெய்லி வந்து ட்ரெலிஸ் இன்க்ரீஸ் பண்ணினே போகிறேன். அதுங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் ட்ரெலிஸ் ஒரு வாட்டி காமிச்சப்பேன் நான். அந்த மாதிரி ட்ரெலிஸ் கிளிப்புங்க போடுறேன். லைனாக பம்பு குச்சிங்க வச்சுட்டு அதுங்களுக்கு இது மூடி வச்சது நல்லதாச்சுங்க. இது வந்துட்டு இட்ஸ் எ மிக்ஸ் ஆஃப் குக்கம்பரு, குக்கமெலான்னு அது அண்டு இது காட் வந்துட்டு என்ன புடலங்கா வகைரா. ஸோ அதுங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்கு உள்ளே மூடி வச்சது. இப்போ ஸ்லக்ஸுங்க சாப்பிட்றதில்ல அது நிறையா. அண்ட் த வெதர் இஸ் குட் ஆஸ் வெல். ஸோ தெர் இஸ் நோ வே ஸ்லக்ஸ் வில் ரீச். மிளகாங்களும் நல்லா பூ விட ஆரம்பிச்சிச்சுங்க பாருங்க. தே ஆர் க்ரோன் டீசென்ட் ஹைட்டு. நான் அழுதுனே இருந்தேன் ஸ்வீட் கார்ன் வளரவே மாட்டேங்குதுன்னு. கொஞ்சம் ஏதோ எக்ஸ்ட்ரா 2-3 இலைங்க விட்டு இருக்கு. பட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் திஸ். பட் எனிவே கான்ட் கம்ப்ளைண்ட். தே ஆர் டூயிங் ஓகே. அங்கங்கே இப்போ ப்ராட் லீவ்ஸாக இருக்கிறதுங்கெல்லாம் கத்திரிக்காங்க. தே ஆர் ஆல்சோ ஹேவிங் சம் டீசென்ட் க்ரோத். நான் டெய்லி வரேங்க. டெய்லி வந்து தண்ணி ஊற்றிட்டு போகிறேன். முன்னேற்றெல்லாம் நான் வீடியோ எடுக்கல பிகாஸ் ஐ ஹேட் டைம் ஒன்லி டு கம் ஹியர் அண்ட் தென் வாட்டர்.